நல்லவர். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் பயப்பட மாட்டேன். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். இந்த புதிய நாளை காண செய்த என் இயேசு மகாராஜாவுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன், நான் நன்றியை செலுத்துகிறேன். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். அதிசயங்களை நான் பார்ப்பேன், அற்புதங்களை நான் பார்ப்பேன். எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது வாய்க்காமலே போவதாக. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயம் இல்லை. இயேசு என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்கிவிட்டார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன். கர்த்தர் இந்த மாதத்திலே எனக்கு புதிய புதிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் இந்த மாதத்திலே என் வாழ்க்கையிலே புதிய பலனை கொடுக்க போகிறார், புதிய சுகத்தை கொடுக்க போகிறார், புதிய கிருபையை கொடுக்க போகிறார், புதிய மகிமையை கொடுக்க போகிறார், புதிய ஐஸ்வரியத்தை கொடுக்க போகிறார், புதிய சுகத்தை கொடுக்க போகிறார். எனக்கு காண்டாமிருகத்துக்கு உண்டான ஒத்த வல்லமை இருக்கிறது. நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்ட இடத்துல என்னை தலைநிமிர பண்ண வைப்பார், என்னை தலைநிமிர பண்ண வைப்பார். நான் தோற்று போனவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த காலை வேளையிலே எனக்கு ஒத்தாசை வரும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலே இறங்கி வருகிறது. அதை நான் பெற்றுக்கொள்வேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன். இந்த பூமி தேவனால் உண்டாக்கப்பட்டது. நான் அவருடைய பிள்ளை, அவர் சாயலிலே நான் இருக்கிறேன். அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது, அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. அந்த ஆவி என்னை பலப்படுத்துகிற ஆவி, அந்த ஆவி என்னை உற்சாகப்படுத்துகிற ஆவி. எந்த சோர்வுக்கும் எந்த பலவீனத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி விட்டார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். என் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து குறைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார், அவர் எடுத்து போடுவார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்குள்ள தேவ வல்லமை, எனக்குள்ள தேவ கிருபை, எனக்குள்ள தேவ அபிஷேகம் கடந்து வருகிறது. தேவனே, உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கிறவரே, செழிப்பான இடத்துல என்னை மேய்க்கிறவரே, இந்த புதிய மாதத்திலே தகப்பனே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். உமக்கு விரோதமான காரியங்கள், உமக்கு பிடிக்காத காரியங்கள் எதுவும் எனக்குள்ள இருக்குமானால் தகப்பனே என்னை மன்னித்து என்னை புதிய மனுஷியாக, புதிய மனிதனாக என்னை மாற்றுங்க. தகப்பனே, நான் இந்த மாதத்திலே நான் தலையாக வேண்டும், நான் மேலாக வேண்டும். மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல நான் உயர்ந்திருக்கணும். நான் எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்கும். நான் எந்த வேலையை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் அது என் கரத்திலே அது வாய்க்கும், அது வாய்க்கும், அது வாய்க்கும், அது நடக்கும், அது நடக்கும். எனக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். என்னை யார் அசைக்க நினைச்சாலும் என்னை அசைக்க முடியாது. நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்காக வழக்காடுகிறவர்,
எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் வழக்காடி, அவர் யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை மாத்திரம்தான் என் தகப்பன் இயேசு இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போறார். எல்லாம் கையை தட்டா போகிறேன் சொல்லுங்க. எல்லாம் அப்படியே எதிர்ச்சிப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம், என்னுடைய பிள்ளைகளை உள்ளத்திலே, எண்ணத்திலே, சிந்தையிலே, நினைவிலே புதிய காரியத்தை யோசிக்க சொல்லு, புதிய காரியத்தை நினைக்க சொல்லு. கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம். நான் புதுசா செய்ய போறேன். நான் புதுசா செய்வதற்கு உங்களோட மைண்ட்ல, எண்ணத்துல, நினைவில, ஆத்துமாவில் நாம் நினைக்கக்கூடிய ஒரு காரியம், புதிய காரியத்தை நினைக்க முடிய அவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்திலே நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ, எதை நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வாக்கு பண்ணியிருக்கிறார். பொதுவாக பலவீனத்தை குறித்து யோசிக்கக்கூடாது, துக்கத்தை குறித்து யோசிக்கக்கூடாது, கவலைகளை குறித்து யோசிக்கக்கூடாது, இழந்ததை குறித்து யோசிக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கடந்ததெல்லாம் நினச்சி நீ கலங்கிட்டு இருக்காத, நீ அதை மறந்துரு. நான் புதிய காரியத்தை உனக்கு என்ன செய்ய போகிறேன், செய்ய போகிறேன். அப்போ அவர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு நம்முடைய வழியில எது குறை இருக்கோ எடுத்து போட்டுட்டு நம்முடைய நினைக்கிற நினைப்பு புதுசா நினைக்கணும். புதிய சுகத்தை நினைக்கணும், புதிய பலனை நினைக்கணும், புதிய சமாதானத்தை நினைக்கணும், புதிய அன்பை நினைக்கணும், புதிய வருமானத்தை நினைக்கணும். நீங்க அப்படி நினைக்கும் போது உங்கள் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிற கர்த்தர் சொல்றாரு, உன் நினைவுகளின் தோற்றங்களை நான் அறிந்து அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ அதை செய்வேன் அப்படிங்கிறார். கடைசியாக சகோதரரே, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதையே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, பிலிப்பியர் 4:8 சிந்திக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த கடந்த 10 மாதத்தில் எவ்வளவோ தோல்விகளை சந்தித்திருக்கலாம், எவ்வளவோ நெருக்கங்களை, நிந்தைகளை சந்தித்திருக்கலாம். அதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த நாளிலே கர்த்தர் புதிய காரியத்தை யோசிக்க சொல்லு. இந்த வருடம் ஆரம்பிச்சது தெரியல, முடியறதுன்னு தெரியல. இந்த 11ஆம் மாதத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிறது, 11, 12. அதோட இந்த வருஷம் என்ன செய்யுது, முடியுது. பார்த்துக்கொள்ளுங்க, எப்படி ஆரம்பமானது, எப்படி முடிவானது ஒன்றுமே புரியவில்லை. கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாற்றி அமைக்கிறவர். அவர் காலமும் சமயமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உலகமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் அழகாக நம்மளை வணைகிற தேவன். அவரை எடுத்துக்காட்ட சொல்றாரு, நீ கொய்யவன் வீட்டுக்கு போ, ஒரு மண்பாண்டம் செய்கிற ஒரு கொய்யவன் வீட்டுக்கு போ. அந்த கொய்யவன் களிமண்ணால ஒரு பானையை உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் உருவாக்கும் போது அந்த களிமண் வளைந்து கெட்டு போய் விடுகிறது. உடனே அந்த கொய்யவன் அந்த மண்ணை திருப்பி குலைச்சு, திருப்பி அதே மண்ணை திருப்பி வேற ஒரு பாண்டமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொய்யவன் செய்கிறான்னு பார்த்து கொடுங்க. அப்ப தேவன் சொல்றாரு, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு இந்த மாதத்திலே நான் செய்ய போகிறேன். இந்த குயவன் செய்தது போல நான் இந்த மாதத்திலே உனக்கு நான் செய்ய போகிறேன். என் கரத்துல நீ இருந்து நீ கெட்டு போயிட்டேனா, நீ வழி விலைக்கு போயிட்டேனா, நீ குழஞ்சு போயிட்டேனா, நான் உன்னை தூக்கி எறிய மாட்டேன். உன்னை நான் தூக்கி எறிய மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். என் முகத்துல முழிக்காத அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உன்னை வேற பாண்டமாக அழகாக உன்னை வணைவேன். நான் நீ கெட்டு போயிட்ட, நீ ஓரங்கட்டு, நீ வராத அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீ எனக்கு விரோதமா சில பாவங்கள் பண்ணிருக்கிற, என்கிட்ட வராத அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உன் பாவங்களை மன்னித்து உன்னை புது சிறுசியாக மாற்றி புது பலனை உனக்கு நான் கொடுக்க போறேன். இதோ பழைய எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டு நான் உன்னை வணைகிற மாதம் இந்த மாதம். நான் உன்னை உருவாக்குற மாதம் இந்த மாதம். நீ எல்லா காரியங்களும் கெட்டு போயிருக்கலாம், ஆனா கெட்டு போன காரியத்தை நல்ல காரியமாக மாற்றுகிற ஒரு மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவர் செய்கிறார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய போறாரு. இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்றாரு, இதோ என்னை மகிமைப்படுத்த நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். ஓ ரக்கலா தூரமா தூரபலகரலரபா. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா,
புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உற்சாகமாக அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாயை திறந்து நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. ஆமா, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, எல்லாரும் தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயே போல் தேற்றினே நன்றி ராஜா, தாயே போல் தேற்றினே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. சொல்லுங்க நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி அம்மா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, அம்மா உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நன்றி, யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி, இடைவிட நன்றி
உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ராஜா இடைவிட நன்றி. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இல்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீர் அப்பா, எங்களை தேடி வந்தீங்கப்பா, எங்களை தேடி வந்தீங்க, அதுக்காக நன்றி. நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஓஹோ இடைவிட உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. ஆமே நன்றி நன்றி, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, பேச்சு வேந்தனே நன்றி ஐயா. ஆவியானவரே நீதி தேவனே நன்றி ஐயா, பேச்சு வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி நன்றி, அரசால் நன்றி நன்றி, அநாதி மகிமை ஏறெடுக்கிறோம், மகிமை ஏறெடுக்கிறோம், நன்றி ஏறெடுக்கிறோம், மகிமை ஏறெடுக்கிறோம். நன்றி நன்றி, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தா, அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தா, அப்பா அப்பா உங்களுக்குத்தா, அப்பா அப்பா உங்களுக்குத்தா. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி வல்லம. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி அப்பா, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் ஐயா, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தா, ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தா, அப்பா அப்பா உங்களுக்குத்தா, அப்பா அப்பா உங்களுக்குத்தா. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல்
எல்ஷடா எல்லாம் வல்லவரே எல்ஷடா எல்ஷடா அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தாயது அப்பா அப்பா உங்களுக்கு எல்ரோயி எல்ரோயி என்னை உங்களை காணுகிறது என்னை காண்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி ஆமே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்ளி எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிற தேவை யெகோவா ஈரே உங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்கொள்ளி எல்லாம் பார்த்துக்கொள்ளி ராஜா எல்லாம் பார்த்துக்கொள்ளி அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த அவே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு 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 அப்பா அப்பா உங்களுக்கு உம்மை ஆராதிக்கிறோம் 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 உம்மை உயர்த்துகிறோம் 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 ஓ ஷபால தரவா எல்லா வாயில் திறந்து அப்பாவை துதிக்கிறோம் ஐயா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இந்த கால வேளையில் எங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிற தகப்பனே ஓ ஷபால லத்துரபால கரலரபா ஓராத்தினிமல தரபால கரலரபா நன்றி ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் நன்றி பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா எல்லாரும் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம்
பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ, உந்த நாம உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். எல்லாரும் உந்த நாமம் உயர்த்துகிற இடத்துல அங்கே அவர் வாசப்படுகிற தேவன். இந்த வேளையில அவர் உயர 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 அவர் மத்தியில இறங்கி வருகிற தேவன். துதிக்கிறோம், ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே எழுந்தருளோ. சொல்லுங்க, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். வாய திறந்து துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். வல்லம துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒரு மனமாய் கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், அன்பாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. அல்லேலூயா. ரபல தனதன கதடி ரபல துரபல துனமல ரபா. ஓ நன்றி ஆவியானவரை மை ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை வாழ்த்துகிறோம், இயேசுவே மை உயர்த்துகிறோம். இயேசுவே நீர் பெரியவரப்பா, நீர் நல்லவரப்பா. நீர் எங்களுக்கு ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமாய் இருக்கிறீர், எங்களுக்கு பலனை கொடுக்கிறீர், எங்க வாழ்க்கையிலே செவ்வையான பாதையை காட்டுகிறீர். எங்களுக்காக சிலுவையிலே ரத்த சிந்தை எல்லாத்தையும் மீட்டு விட்டவரே, எங்களுக்கு கொடுத்தவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கேடகம், நீர் எங்களுக்கு சுகம், நீர் எங்களுக்கு பல, நீர் எங்களுக்கு ஐஸ்வர்யம். அப்பா சகலமும் உமக்குள்ள இருக்கிறது அப்பா, உமக்கு நன்றி. எங்கள் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, ஈட்டிய முறிக்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம். தேவ நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. சொல்லுங்க, தேவ நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி சொல்லுங்க, மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவ நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமா. எனக்கு தேவ நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவ நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. சொல்லுங்க, தேவ நமது அடைக்கலமும் பலனுமானா, முழுவதுமாக காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், பிரச்சனையை தடுக்கிறார், தடுத்து துக்கத்தை தடுக்கிறார், ஓய பண்ணுகிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை
கொடுக்கிறார். சொல்லுங்க, தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்தில் காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. சொல்லுங்க, தேவன் நமது ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். அப்பா, உயர்ந்தவர் ஆள்பவர் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமா. சொல்லுங்க, தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா. ஆமா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, சேனைகளின் என்னோடு யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கல. சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கல. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. ஆமென். தேவன் நமது அடைக்கலம் பலனுமானா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வேன். அவர் உயர்ந்தவராய், அவர் பெரியவராய், உலகை ஆள்பவராய் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் செயல்படும் யுத்தங்களை அவரே தடுத்து ஓய பண்ணி எல்லா ஈட்டிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் முறித்து போட்டு எல்லா வில்லாகிய போராட்டங்களையும் வில்லாகிய துக்கங்களையும் அவர் ஒழித்து போட்டு என்னை அமர்ந்திருக்க இடத்துல கொண்டு வந்து சேர்ந்தார். பூமியே நிலைமாறி போனாலும், இந்த மலைகளே நடுங்கினாலும், நான் எதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். சொல்லுகிறார், தேவன் எனக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் எனக்கு அவர் துணையுமா இருக்கிறார். பயப்பட வேண்டாம் என்ற பட்சம், நீ பயப்பட வேண்டாம் என்ற பட்சம் சொல்லுகிறார். சங்கீதம் 46 தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே துணையுமா இருக்கிறார். ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை. எந்த சத்துரு உங்களை தொட முடியாது. கண்மையில வெடிப்பில வைத்து அவருடைய காயப்பட்ட கரத்தால் மூடி நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். என் அனுமதி இல்லாமல் தலையில ஒரு முடி கூட கீழே விழுவது கிடையாது. நான் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறேன். உன்னை அசைக்க நினைத்தவர்கள் மத்தியிலே, உன்னை கீழே விழ வைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மனுஷிக ஆவியின் மத்தியிலே உன்னை நான் தலை நிமிர பண்ணுவேன். உன்னை நான் தலை நிமிர பண்ணுவேன். நீ ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிய நாளை காண செய்த என் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அப்படியே முழங்கால் படியிட்டு நான் சொல்வதை எல்லாம் ஒரு மனதோடு சொல்லுவோம். சொல்லுங்கள். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோടെ உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதத்திலே நான் எந்த காரியம் செய்தாலும் அது எனக்கு வாய்க்க வேண்டும், அது நடக்க வேண்டும். இந்த மாதத்தில் எந்த வீண் செலவுகளும் எனக்கு வரக்கூடாது. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சு கொள்ளுங்க. எத்தீங்கும் எங்களை அணுகக்கூடாது. தகப்பனே, என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை அணுகாத அளவுக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் போகும்போதும் வரும்போதும், வாகனத்தில் போகும்போது வரும்போதும் உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருப்பதாக, உம்முடைய சமூகம் முன்னாலே செல்வதாக. தகப்பனே, அநேக ஜாதிகளை ஆளும்படி, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னை தகுதிப்படுத்துங்க. ஏசப்பா, சுகத்தின் வல்லமை, பலத்தின் வல்லமை என்னை ஆளுகை செய்வதாக. என் சரீரம் முழுவதும் தேவ பலத்தால், தேவ வல்லமையால் நிரம்புவதாக. இதுவரை நடத்தினவர் அவர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன். ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டாங்க. என்னை தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர். நான் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல நான் உயர்ந்திருப்பேன். ஏசப்பா, என்னுடைய வார்த்தை உன்னில் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, தேடுகிற எவனும் கண்டடைவான். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஏசப்பா, நீ மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். செடியாகிய இயேசு மீது நாங்கள் கொடியாக படர்ந்து நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்போம். செடியாக இயேசு மீது நாங்கள் கொடியாக படர்ந்து நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்போம். இயேசு இல்லாமல் நான் கனி கொடுக்க முடியாது. இயேசுதான் என் வாழ்வுக்கு வழி. அவர்தான் வெற்றி வேந்தன், அவர்தான் விடுதலை நாயகர், அவர்தான் சாரோனி ரோஜா, அவர்தான் பள்ளத்தாக்கி லீலி, அவர்தான் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் நீதியின் சூரியன். அப்படிப்பட்ட உன்னதமான என் தகப்பன் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். என்னை தலைநிமிர பண்ண வைப்பார். அவர் எனக்குள்ள இருப்பதால் நான் வெற்றி வாழ்க்கை வாழ்வேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் வெற்றி வாழ்க்கை வாழ்வேன். பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த புதிய மாதத்திலே எங்கள் குடும்பத்திலே சமாதானம், தாழ்மை, இரக்கம், தயவு, செழிப்பு கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த மாதத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்ன நன்மைகள் செய்ய போறீங்கிறது உங்களுக்கு தெரியும். தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் நான் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக, பலனை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக, உயர்வை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக, ப்ரமோஷனை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக, செழிப்பை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக மாறும்படி இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறபடியே நடப்பதாக. ஏசப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, நான் வாய்க்க பண்ணுவேன் சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதத்தில் எல்லா காரியங்களையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் ஏசப்பாட்ட இப்போ ஒப்படைங்க. உங்கள் காரியம், சரீர சுகம், பொருளாதாரம், வேலை, எல்லாவற்றையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அதை ஏசப்பாட்ட ஒப்படைங்க. இப்போ மனதுக்குள்ளேயே சொல்லி ஒப்படைங்க. முழங்கால் படியிட்டு ஒப்படைங்க. முழங்கால் படியிடுவது ஒரு தாழ்மையை குறிக்கிறது. தாழ்ந்து நம்ம ஏசப்பாட்ட சொல்லணும். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், உங்கள் வேதனையை சொல்லுங்கள். இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு சந்திக்கப்பட வேண்டும். இந்த மாதத்தில் எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த மாதம் முடிவதுக்குள்ளே என் கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வாங்க.
அறிக்கை எடுங்க. மனதுக்குள்ளே சொல்லுங்க, மனதுக்குள்ளே சொல்லுங்க. இந்த 1ஆம் தேதியிலே உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்கள் தேவைகளை நீங்கள் இயேசுவினிடத்திலே சமர்ப்பிக்கிற ஒரு நேரம். 1ஆம் தேதி நீங்கள் சொல்லும்போது இந்த மாதம் முழுவதும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். கண்களை மூடிய வண்ணமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் முறையிடுங்க. உங்க வேதனை அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 10ஆம் மாதத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சேன். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல, இந்த 16வது மாதத்துல எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. கேளுங்க அவர்கிட்ட, என்ன தேவையோ கேளுங்க. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வாயை திறந்து ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற இளைப்பாற செய்கின்றாரே இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே நம்மளை இளைப்பாற வைக்கிறாரு, இளைப்பாற செய்கின்றாரே இயேசு. களைப்பாற்ற நீ நிறைந்த அறிவுக்கு, களைப்பாற்ற களைப்பாற்ற மாதத்தில் அப்படி செய்ய போற அறிவுக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வாயை திறந்து மகிமைப்படுத்துங்க. ஆமென் ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எங்க போனாலும் பேசுவாரு, எந்த பக்கம் போனாலும் பேசுவாரு. இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். நம்மள இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். வாயை திறந்து கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை ஆமென் களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. சபல தர கல ஆமென் ஹிமல தர அல்லேலூயா. ஆமென் 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 அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மாதத்திலே நம்மளை கரத்தை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு அவர் பசுமையான இடத்துல நான் உன்னை மேய்க்க போறேன், பசுமையான இடத்துல செழிப்பான இடத்துல உன்னை மேய்க்க போறேன், நீ பயப்படாது, நீ பயப்படாது.
நிம்மதி இயேசுவினிடத்தில் இருக்கிறது, அமைதி இயேசுவினிடத்தில் இருக்கிறது, சமாதான சந்தோஷம் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அவர் உன் கரத்தை பிடிச்சு நடத்துவார். தகப்பனே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாறச் செய்கின்றார் இயேசு பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே
உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.